இன்றைக்கு அநேக இஸ்லாமியர்கள் இயேசு கிறிஸ்துவை கடவுள் என்று ஏற்றுக்கொள்வதில்லை. ஏன் இயேசு கிறிஸ்துவை கடவுள் என்று ஏற்றுக்கொள்வதில்லை என்று கேட்டால், எங்களுக்கு அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் இறைவன், மற்றபடி எங்களுக்கு தெய்வங்கள் கிடையாது என்று சொல்வார். ஏன் இவர்கள் இப்படி சொல்கிறார்கள் என்று பார்த்தோமானால், அவர்களுடைய முதன்மையான அடிப்படை கொள்கையே திருக்குரானின் முதல் ஸ்லோகம் என்ன தெரியுமா? லா இலாஹா இல்லல்லா முஹம்மதன் ரசூல் அல்லாஹ். இந்த ஸ்லோகத்திற்கு என்ன அர்த்தம் என்றால், அல்லாஹ் ஒருவனே இறைவன், முகமது நபி அவர்களுடைய இறை தூதராவார். இதுதான் இந்த ஸ்லோகத்திற்கு அர்த்தம். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவையும் கடவுளாக இணைத்து கொண்டால் அப்ப 2 கடவுளாகி விடுமே. அதனால் அல்லாஹ் ஒருவர் மட்டும்தான் இறைவன் என்று சொல்வார். அதிலையும் கூட இயேசு கிறிஸ்துவை நாங்கள் கடவுளாக ஏற்றுக்கொள்வதில்லை. இயேசு கிறிஸ்து அதிகமாக ஜெபம் பண்ணினார் அல்லவா, யாரிடத்தில் ஜெபம் பண்ணினாரோ அவரைத்தான் நாங்கள் கடவுளாக ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்வார். அது மட்டுமல்ல, அவர்கள் இன்னும் கிறிஸ்தவ நம்பிக்கைகளிலே அவர்கள் நம்பக்கூடியது ஒரு சிலவற்றை. இயேசு கிறிஸ்து கன்னி மரியாளின் வயிற்றில் பிறந்தவர் என்பதை நம்புகிறார். அன்றைய காலகட்டத்திலே யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை ஒரு மேசியாவாக நம்பவில்லை. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இயேசு கிறிஸ்துவை ஒரு மேசியாவாக நம்புகிறார்கள். எப்படி கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்து எந்த பாவமும் செய்யவில்லை என்று நம்புகிறார்களோ, அதே போல இஸ்லாமியர்களும் இயேசு கிறிஸ்து எந்த பாவத்தையும் செய்யவில்லை என்று நம்புகிறார்கள். தோரா என்ற புத்தகத்திலே இயேசு கிறிஸ்து நியாய பிரமாணத்தை கடைபிடித்திருப்பார். அதே போல இன்றைக்கு இஸ்லாமியர்களாகிய நாங்கள் அனைவருமே தோராவை கடைபிடிக்கிறோம். அதுவும் இயேசு எப்படி கடைபிடித்தாரோ அதே போல நாங்கள் கடைபிடிக்கிறோம். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் அப்படி கடைபிடிப்பதில்லை என்று சொல்வார். உதாரணத்துக்கு, இயேசு கிறிஸ்து அன்றைக்கு விருத்த சேதனம் 8ஆம் நாளிலே செய்தார். அதே போல நாங்கள் இஸ்லாமியர்கள் அனைவருமே விருத்த சேதனம் செய்கிறோம் என்று சொல்வார்கள். விருத்த சேதனம் செய்யாத கிறிஸ்தவர்களை நீங்கள் பார்க்கலாம், ஆனால் விருத்த சேதனம் செய்யாத இஸ்லாமியர்களை நீங்கள் பார்க்க முடியாது என்று கூட சொல்வார்கள். இப்படிப்பட்ட காரணங்களை சொல்லி இயேசு கிறிஸ்து கடவுள் இல்லை, அவர் ஒரு சாதாரண தீர்க்கதரிசிதான் என்று இவர்கள் சொல்வார்கள். இவர்களுடைய அடிப்படையிலே இந்த காரியங்களை எல்லாம் நம்பக்கூடியதாகத்தான் இருக்கின்றன. ஏற்கனவே நான் சொன்னது போல திருக்குரான் இவர்களின் புனித இறைவனுடைய நூலாக கருதப்படுகிறது. இந்த நூலில் எழுதப்பட்டது போல அல்லாஹ் ஒருவரே இறைவர், முகமது நபி அவர்களின் கடைசி இறை தூதராவார் என்ற வாக்கியத்தை இவர்கள் நம்பக்கூடியதால் தான் இயேசு கிறிஸ்து கடவுள் இல்லை என்பதை நம்புகிறார்கள். எப்பொழுது கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்து மேசியாவாக காண்பிக்கிறார், தன்னை ஒரு தீர்க்கதரிசியாக காண்பிக்கிறார் என்று சொல்லும் போது ஆமாம் என்று ஏற்றுக்கொள்வார்கள். அதே கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்து ஒரு தேவகுமாரன், அவர் இந்த உலகத்திற்கு நமக்காக சிலுவையில் போய் பாடுபட்டு அடிக்கப்பட்டு மரித்தார், பாவங்களுக்காக ரத்தம் சிந்தினார் என்று சொல்லும் போது இந்த உண்மையை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். முக்கியமாக இவங்க கேட்கக்கூடிய கேள்வி என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து இறைவன் என்றால் அவர் ஏன் ஜெபம் செய்ய வேண்டும்? அவர் ஏன் சிலுவையில் போய் மரிக்க வேண்டும்? ஒரு இறைவன் சிலுவையில் மரித்து விட்டால் இந்த உலகம் என்ன ஆகிறது அப்படின்னு இப்படிப்பட்ட கேள்விகளை எல்லாம் கேட்பார்கள். அது மட்டும் இல்ல, மிகவும் பிரபலமாய் இருக்கக்கூடிய முஸ்லிம் போதகரான ஜாக்கிர் நாயிக் என்ற ஒருவர் எப்பொழுதுமே எல்லா வாக்குவாதங்களிலும் அவர் வைக்கக்கூடிய கருத்து என்ன தெரியுமா? அநேகர் இயேசு கிறிஸ்து இந்த வசனத்துல தன்னை இறைவன் என்று காண்பித்திருக்கிறார். உதாரணத்துக்கு யோவான் 14ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான் என்று ஒரு மனிதன் ஜாக்கிர் நாயிக் அவர்களிடம் காண்பிக்கும் போது அவர் சொல்வாரு, அன்றைக்கு இயேசு கிறிஸ்து தான் வழி சத்தியம் ஜீவனுமாக இருந்தார், இன்றைக்கு இயேசு கிறிஸ்து கிடையாது, முகமது நபி தான் வழியும் சத்தியமும் ஜீவன். ஏன்னா அவர்தான் கடைசி இறை தூதர், அவர்தான் இறைவனை காட்டக்கூடிய வழி என்று சொல்வார். ஆனால் உண்மையில் பார்த்தோமானால் முகமது நபி திருக்குரான்ல எங்கேயுமே நான் தான் வழி சத்தியம் ஜீவன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று எங்கேயுமே சொல்லியிருக்க மாட்டார். இந்த வாக்கியத்தை, அதாவது இயேசு கிறிஸ்து சொல்லிய இந்த வார்த்தைகளை அப்படியே திரித்து முகமது நபியை ஒப்பிட்டு பேசுவது, இப்படி சொல்லும் போது யாருனாலையும் பதில் கொடுக்க முடியாது இல்லையா? இப்படித்தான் இவர்களுடைய வாக்குவாதங்கள் மற்றவர்களை ஏமாற்றக்கூடிய விதத்திலே ஏமாற்றி சரியான காரியத்தை சொல்ல மாட்டார்கள். அது மட்டும் இல்ல, அந்த முஸ்லிம் போதகரான ஜாக்கிர் நாயிக் அவர்கள் எல்லா டிபேட்லையும் வைக்கக்கூடிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து நான் தான் கடவுள், என்னை வணங்குங்கள் என்று எங்கேயாச்சும் சொல்லி இருக்கிறாரா? அப்படி ஒருவேளை சொல்லியிருந்தா காண்பீங்க, நான் இன்றைக்கே கிறிஸ்தவத்தை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். இவர் சொல்லுகிறபடி வேதத்துல எங்கேயுமே குறிப்பிடல.
ஏன் குறிப்பிடல அப்படின்னா, இயேசு கிறிஸ்து தன்னை ஒரு கடவுள், என்னை வணங்குங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அவசியம் கிடையாது. ஏன்னா அவருடைய நடைமுறையிலேயே தெரியும் அவர் இறைவன் தான் என்று. இப்ப இயேசு கிறிஸ்து கடவுள் என்பதற்கு நான் கடைசி வினாடிகள்ல விவரிச்சு சொல்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி இவங்களுடைய டிபேட்டுகள் எல்லாம் எப்படி இருக்குதுன்றத கவனிக்கணும் நம்ம. அது மட்டும் இல்ல, இயேசு கிறிஸ்து விருத்த சேதனம் பண்ணாரு, நாங்களும் விருத்த சேதனம் பண்றோம். இன்றைக்கு பன்றிக்கறி சாப்பிடக்கூடாதுன்னு பைபிள்ல போட்டிருக்குது, நாங்க சாப்பிட மாட்டோம். அநேக கிறிஸ்தவர்கள் சாப்பிடுவாங்க. தோரா என்று சொல்லக்கூடிய வேதம் என்ன கட்டளைகளை உடையதோ அதை எல்லாமே நாங்க பின்பற்றுகிறோம். ஆனா கிறிஸ்தவர்கள் யாரும் இதை பின்பற்றுகிறது இல்ல. நீங்க இயேசு கிறிஸ்துவ மதிக்கிறத விட நாங்க தான் அதிகமாக மதிக்கிறோம். இப்ப நீங்க கிறிஸ்தவங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு விட நாங்க தான் முதன்மையான கிறிஸ்தவர்கள் அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. இப்படி எல்லாம் இவர்கள் சொல்லி இப்படிப்பட்ட காரியங்களை சுட்டி காட்டி எங்க முற்றுப்புள்ளி வைத்து முடிப்பாங்க தெரியுமா? இயேசு கிறிஸ்து கடவுள் கிடையாதுங்க, அவர் மோசேயை போல ஒரு தீர்க்கதரிசி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நான் இவர்களிடத்துல ஒரு கேள்வி கேட்கிறேன், இயேசு கிறிஸ்துவை தேவகுமாரன் நம்புறீங்களா? நம்ப மாட்டேங்க. இயேசு கிறிஸ்து கடவுள்னு அதுவும் நாங்க நம்ப மாட்டோம். அப்ப என்னத்தை தான் நம்புறீங்கன்னு கேட்டா, அவரை ஒரு மேசியாவாக நாங்க நம்புறோம்னு சொல்லுவாங்க. நல்லதுதான், அவர் ஒரு மேசியா தான். இதை இன்றைக்கு இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் மட்டும் நம்பல, அன்றைக்கு யூதர்களுக்குள்ளான ஒரு சில மனிதர்களை நம்பினார்கள், யூத அதிகாரிகளை நம்பினார்கள். உதாரணத்துக்கு நிக்கதேமு என்கிற ஒரு மனிதர் அன்றைக்கு யூத அதிகாரி, அவரே நம்பினார் இயேசு கிறிஸ்து ஒரு மேசியான்னு. அநேக மக்கள் நம்பி இருக்கிறாங்க. அதை விட்டுருவோம். இவர்கள் சொல்றாங்களே மோசேயை போல இவரும் ஒரு தீர்க்கதரிசின்னு. இப்போ இவர்கள் எப்படி கேக்குறாங்க, இயேசு கிறிஸ்து எங்கே தன்னை கடவுள்னு சொன்னாரு, என்னை வணங்குன்னு சொன்னாரு, அப்படி சொல்லியிருந்தாருன்னா நான் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறேன்னு சொன்னாங்க தெரியுமா? அதை நான் உங்களிடத்துல அதே போல ஒரு கேள்வியை கேட்கிறேன். இயேசு கிறிஸ்து தன்னை தீர்க்கதரிசின்னு எங்க சொன்னார்? ஒரு வசனத்தை எடுத்து காண்பீங்க, தன்னை ஒரு தீர்க்கதரிசின்னு எங்கேயாவது சொன்னாரா? சரி, இப்ப கடைசியாக உங்களுடைய கேள்விகளுக்கு நான் வர்றேன். இயேசு கிறிஸ்து கடவுள்னா எதுக்கு ஜெபம் பண்ணார்? ஒரு இறைவன் சிலுவையில போய் மறிச்சிட்டா இந்த உலகம் என்ன ஆகும்? இயேசு கிறிஸ்து தன்னை கடவுள், என்னை வணங்குங்கள் என்று எங்கேயாவது சொன்னாரா? இந்த 3 கேள்விகளுக்குமே பொதுவான ஒரு பதில நான் உங்களுக்கு சொல்றேன். அதுவும் முக்கியமாக இயேசு கிறிஸ்து தன்னை கடவுள், என்னை வணங்குங்கள் அப்படின்னு எங்கேயுமே சொல்லல. புதிய ஏற்பாடுகள்ல முக்கியமாக சுவிசேஷ புஸ்தகங்கள்ல நான் தான் கடவுள், என்னை வணங்குங்கள் அப்படின்னு எங்கேயுமே சொல்லல. அவர் ஏன் சொல்லவில்லை? என்ன காரணம்? அவர் சொல்லியிருந்தா எப்படி இருந்திருக்கும்? இதை எல்லாத்தையும் ஒரு தனி ஆடியோல நம்ம விவரமாக பார்ப்போம். அதற்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து கடவுளே கிடையாது அப்படின்னு நீங்க நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? இப்போ ஒரு வசனங்களை காமிக்கிறேன். அந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம் வருகிறது, அது சரியான முறையில் இயேசு கிறிஸ்துவை கடவுள் என்று சொல்லுகிறதா அப்படின்றத நீங்களே தீர்மானிச்சு சொல்லுங்க. அந்த வசனங்களை எல்லாம் வாசிக்கிறேன் பாருங்க. முதலாவது மார்க்கு 14ஆம் அதிகாரத்துல 60வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது பிரதான ஆசாரியன் எழுந்து நடுவே நின்று இயேசுவை நோக்கி, இவர்கள் உமக்கு விரோதமாய் சொல்லுகிறதை குறித்து நீ ஒன்றும் சொல்லுகிறதில்லையா என்று கேட்டான். அவரோ ஒரு உத்தரவும் சொல்லாமல் பேசாதிருந்தார். மறுபடியும் பிரதான ஆசாரியன் அவரை நோக்கி, நீ ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துதானா என்று கேட்டான். நல்ல கவனிங்க, நீ ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துதானான்னு கேட்கிறார். அதாவது நீ தேவனுடைய குமாரனா, நீ ஒரு தேவனுடைய குமாரனாகிய மேசியாவான்னு கேட்கிறார். அதுக்கு இயேசு கிறிஸ்து 62வது வசனத்துல என்ன பதில் சொல்றாருன்றத கவனிங்க. அதற்கு இயேசு, நான் அவர்தான், மனுஷகுமாரன் சர்வ வல்லவரின் வலது பாரிசத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதையும் நீங்கள் காண்பீர்கள் என்றார். இப்படி மட்டும் சொல்லல. பழைய ஏற்பாட்டுல சங்கீதம் என்கிற ஒரு புஸ்தகம் இருக்குது. சங்கீதம் 110 1வது வசனத்துல கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி என்றால் என்ன அர்த்தம்? இந்த கர்த்தர் யார்? ஜெகோவாவை குறிக்கிறது. அதாவது நீங்கள் நினைக்கக்கூடிய அல்லாவை குறிக்கிறது. அந்த அல்லாஹ் என்ன சொல்றாரு? கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதைப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரிசத்தில் உட்காரும் என்றார். யார் சொல்லுகிறது? கர்த்தர் ஆண்டவரை நோக்கி சொல்றது. இங்க இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னு பாருங்க. மனுஷகுமாரன் சர்வ வல்லவரின் வலது பாரிசத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் வருவதையும் நீங்கள் காண்பீர்கள் என்றார். பாத்தீங்களா?
எப்படி பழைய ஏற்பாட்டுல ஒரு காரியத்தை சொல்லியிருக்கிறாரோ அதே போல புதிய ஏற்பாட்டிலையும் அதே காரியத்தை இயேசு கிறிஸ்து நான் தேவனுடைய குமாரன் ஆகிய மேசியா என்பதை சொல்லுகிறார். அவர் மேசியா என்பதையும் விவரித்து சொல்லுகிறார், நான் தேவனுடைய குமாரன் என்பதையும் நிரூபிக்கிறார். இந்த வசனங்களுக்கு உங்களுடைய பதில்கள் என்னவாக இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்துவை தேவனே இல்லை என்று சொல்வீர்களா? இல்லை இயேசு கிறிஸ்து கடவுள்னு சொல்வீர்களா? இல்லை அவர் ஒரு சாதாரண தீர்க்கதரிசின்னு சொல்லுவீங்களா? அவர் ஒரு சாதாரண தீர்க்கதரிசின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அவர் தன்னை எங்கே ஒரு தீர்க்கதரிசியாக சொன்னார்? ஏதாவது ஒரு வசனத்தை காண்பியுங்கள் பார்ப்போம்.